Assalamualaikum friends, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான சூப்பரான ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு, எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லஞ்சுக்கு இல்லைன்னா டின்னருக்கு எது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜிடபிள் புலாவ் தான் ரெசிபி. இது சிம்பிள் சூப்பரான ரெசிபி. நீங்கள் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃப்ரை பேனோ கடாயோ ஏதோ வேணும், நீங்கள் எதில் சமையல் பண்ணுறீங்க அது வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் போட்டு முழு கரம் மசாலா இல்லை என்னென்ன இருக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, ஜீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு எல்லாமே போட்டுட்டு குருமிளகு மட்டும் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் மட்டும் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆயிலில் அப்படியே வதக்கி எடுத்துடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே கிராக் ஆகிடுச்சுன்னா நல்லா கொஞ்சம் சிசில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம்னா நம்ம வெங்காயமும் உருளைக்கிழங்கு 2 ஒட்டுக்க போட்டுடலாம். நான் இங்கே சின்ன மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்க பெரிய சைஸ் அது போட்டுட்டு குட்டி குட்டியாக நீங்கள் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் லைட்டான ஒரு கலர் வரணும், அது வரைக்கும் தான் வதக்கணும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் குக் ஆகாது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதனால் நான் முதல்ல வெங்காயம் கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். நீங்கள் வேகிச்சு போட்டிங்கன்னா காய்கறி கூட போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அது சேர்த்திடலாம். இது ரொம்ப கலர் பண்ண வேண்டாம், நம்ம ப்ரௌன் கலர் பண்ண வேண்டாம் வெங்காயம். அதனால தான் வெங்காயம் கூட நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். நான் ஒரு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக சாப்பிங் பண்ணி எடுத்துருக்கு. அது கூட போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் ஜாஸ்தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையில்லை, அதனால் 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி இருக்கா அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி, நீங்கள் நிறைய கம்மி செய்கிறீங்கன்னா கம்மி சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. ட்ரை மசாலா போட்டுக்கலாம். இதில் ட்ரை மசாலா ஜாஸ்தி தேவையில்லை. நான் எல்லா மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. கரம் மசாலா இருக்குது இதில், அப்புறம் ஜீராத்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள், உப்பு, இது மட்டும்தான் இருக்குது. வேறு மசாலா ஒன்றும் சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதில் சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஒயிட் கலர் புலாவ் இது. நீங்கள் கலர்ஃபுல் புலாவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு மசாலாவோட போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிச்சிடும். இல்லைன்னா பட்டாணி உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. அப்புறம் உருளைக்கிழங்கு வேகாது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா புலாவ் எடுக்கிறவே நான் என்னோடய சேனலுக்குள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அது கூட பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூட நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் புலாவ் கூட சிக்கன், மட்டன் என்ன கிரேவி வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை பன்னீர், நீங்கள் வெறும் வெஜ் பண்ணணுன்னா பன்னீர் மஷ்ரூம் கிரேவி கூட பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் இது கூட சேர்க்கணுன்னா நீங்கள் சிக்கன் இல்லைன்னா மட்டன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு புலாவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரேவி போட்டுட்டு ஒரு ஃப்ரை ஐட்டம் ஏதோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக டின்னர் லஞ்ச் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. நான் இங்கே 1 கப்பு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கேன். அதனால் எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு எனக்கு ஒரு டம்ளர்னால் 1.25 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுவேன். 1 டம்ளர் இருக்குது. இப்போது 3 டம்ளருக்கு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். 3 டம்ளர் மொத்தமாக நான் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் நான் கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு
நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2-3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் கழித்து இந்த ஒரு தடவை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு எவ்வளோ வெந்திருக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படி பார்த்துடலாம். தண்ணி எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணணும். அதனால் நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது எப்படி பார்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு கரெக்டான இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தம்மில் வச்சிடலாம். தம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ 2 வாசலில் வரும், ஹிந்தி தமிழ். நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்க அப்படின்னு. அவங்க கூட யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, சமையல் தான் பண்ணுறாங்க, அப்லோட் பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதுக்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் இங்கே ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கேன். அதனால் தமிழ் எப்படியோ பேசுகிற அளவுக்கு கற்றுக்கிட்டு அதனால் நிறைய பேர் கேட்டதுனால நான் தமிழ்லே போட்டுட்டு இருக்க வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னோடய தமிழ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் செஞ்சு உங்களுக்காக கொண்டு வர்றேன். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஸ்டாண்டிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணி எடுத்துக்கிறேன். சர்வ் பண்ணி பாருங்கள். இவ்வளோ அழகாக தெரியுது, கலர்ஃபுல்லாக தெரியுது. ஒயிட், க்ரீன், ஆரஞ்ச், ரெட் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பார்த்த உடனே அப்படியே டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி தோணும். சிக்கன் கிரேவி கூட நான் சர்வ் பண்ணேன். இந்த சிக்கன் ரெசிபி கூட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி. சிக்கன் ஹைதராபாதி சிக்கன் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ரெசிபி பார்க்கலன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நீங்கள் உடனே ரெசிபி உங்களுக்கு நான் போடுறப்போ கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.